செம்மணியில் கொலையில் நடந்த இனப்படுகொலைக்கு, கருப்பு ஜூலையில் நடந்த இனப்படுகொலைக்கு. வணக்கம். வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கம் மட்டக்களப்பு மாவட்டம் அமலராஜ் அமலநாயகி. இன்றைய தினம் கிறிஸ்தவ மத ஒன்றியத்தினரால் இந்த கருப்பு ஜூலை தினத்தை முன்னிட்டு இன்றைய நாள் மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் ஒரு கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றை நடத்தினார்கள். அதுக்கு நாங்களும் எங்களுடைய ஒத்துழைப்பை வழங்கியிருந்தோம். கடந்த காலங்களாக 42 வருட காலமாக ஒவ்வொரு தமிழ் இனத்துக்கு ஒரே இன அழிப்பை ஏற்படுத்திய ஸ்ரீலங்கா அரசாங்கம் இந்த 2009 யுத்தம் மௌனிக்கப்பட்ட போது பாரிய இன அழிப்பை இது செய்தார்கள். கருப்பு ஜூலையில் தொடங்கி 2009 வரை அந்த தமிழர்களுக்கு எதிரான இன அழிப்பை நடத்தியது இலங்கை அரசு. இந்த இலங்கை அரசினால் இந்த உலக பொறிமுறையினூடாக எமது உறவுகளுக்கோ இந்த நடந்த இன அழிப்புக்கோ கிழக்கு மாகாணத்தில் பார்த்தீங்களா நிறைய கொத்து கொத்தாக மக்களை சுற்றி வளைப்பின் போது 90ஆம் ஆண்டு காலப்பகுதியில் பல்கலைக்கழகத்தில் இருந்து கொக்கடிச்சோலை வரை சத்ருகொண்டான் அப்படியான இடங்களில் பல மனித புதைகுழிகள் இருக்கின்றது. அது தோண்டப்பட வேண்டும். கிழக்கு மாகாணத்தில் 2009ற்கு பிறகு காணாமலாக்கப்பட்ட 2009க்கு முதல் காணாமலாக்கப்பட்ட உறவுகள் பல பேரை கொன்று கடற்கரைகளில் புதைத்ததாகவும் கடலில் கல்லை கட்டி எறிந்ததாகவும் கூறப்படுகின்றது. இதுக்கு சாட்சியங்கள் வந்தாலும் இதை திரும்ப தோண்டுவதற்கோ அல்லது இதை விசாரிப்பதற்கோ இலங்கை அரசாங்கமோ தயாராக இல்லை. கொக்கடிச்சோலையில் இருந்த ஆமி பாதைக்கு போயிருக்கிறது. அவருக்கு வரும் சாப்பாட்டை கொண்டு வர ஒரு டிராக்டர் போகும்போது புலிகள் தாக்கியிருக்கிறார்கள். எல்லாம் தவிடு பொடி. அதற்கு கிடைத்த விடை, அந்த ஆமி இருந்தவர்கள் சாகவில்லை, ஒரு 2 பேர் காயப்பட்டிருப்பார்கள். ஆனால் அப்பாவி மக்களை மகளிர் தீவு கிராமத்துக்குள் புகுந்து அந்த இளம் பெண்களை கற்பழித்தார்கள். கருப்பு ஜூலை என்பது ஒரு அரச பயங்கரவாதத்துடைய கொடிய முகத்தை இங்கே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. மிக அண்மையிலே எங்களுக்கு தெரியும், செம்மணி படுகொலை 1998ஆம் ஆண்டு 1996ஆம் ஆண்டு படுகொலை செய்யப்பட்ட கிருசாந்தி குமாரசாமி உட்பட அவருடைய குடும்பத்தவர்கள் தொடர்பான தகவல்களை அவர்களை படுகொலையிலே சம்பந்தப்பட்ட அந்த அரச படையைச் சேர்ந்த சோமரட்ன ராஜபக்ச அவர்கள் ஒப்புதல் வாக்குமூலம் வழங்கியும் செம்மணி படுகொலை நீதி விசாரணை என்பது கிடப்பிலே பூட்டப்பட்டு காலம் கடத்தப்பட்டது. மிக அண்மையிலே செம்மணியிலே உள்ள சிந்துபாத்தி மயானத்திலே அகலப்பட்டதன் போது மனித எலும்புக்கூடுகள், சிறுவர்களுடைய எலும்புக்கூடுகள் இதுவரை அகலப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் அவைகளுக்கு நீதி என்பது இல்லாமல் போகும். இலங்கை அரசோ அல்லது உள்நாட்டு பொறிமுறையோ எங்களுக்கு நீதியை பெற்றுத்தராது. நாங்கள் சர்வதேச நீதியை எதிர்பார்க்கிறோம். செம்மணி படுகொலை நிகழ்த்தப்பட்டமைக்கு எங்களுக்கு சர்வதேச நீதி வேண்டும். அதே வேளையிலே தமிழர் தாயகத்திலே நிகழ்த்தப்பட்ட தமிழகத்துக்கு எதிரான இனப்படுகொலைகளுக்கு நீதி வேண்டும்.